தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழருக்கு, உலகத் தமிழருக்கு கடவுள் என்றால் பிரபாகரன் ஐயா மட்டும்தான். ஏன்னா தனக்கென்று ஒரு எதுவும் வைக்காம தன் குடும்பத்தையே இழந்து அவரும் இழந்து வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு மகான், ஒரு கடவுள் என்று சொல்லலாம். மனித உறவில் தமிழக மக்களை, தமிழர்களை காக்க வந்த கடவுள் என்று சொல்லலாம். அதுபோலதான். சரி விடுங்க, அடுத்த டாபிக் வரலாம். அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நவீன் பட்நாயக், வி.கே. பாண்டியன், இவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அமித்ஷானா பிஜேபி உள்துறை அமைச்சர். நவீன் பட்நாயக் யாரா அப்படின்னா ஒரிஷாவில் 22 வருஷமா முதலமைச்சராக இருந்தார். வி.கே. பாண்டியன் யார்? மதுரை சார்ந்தவர். ஒரிஷாவில் ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டராக பணிபுரிஞ்சவர் தான் வி.கே. பாண்டியன், மதுரை சார்ந்தவர். சரி, இந்த 3 பேர்த்துக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வி.கே. பாண்டியன் கலெக்டராக இருக்கும்போது அந்தந்த மாவட்டத்துக்கு கவர்மெண்ட்னுடைய சலுகை மக்களுக்கு கொண்டு போய் சிறப்பாக சேர்த்துனாரு. நிறைய கவர்மெண்ட்டுக்கு மேலே அருமையாக களப்பணி செஞ்சார். அங்கே மக்களுக்கு நிறைய செஞ்சார். இதை பார்த்த உடனே நவீன் பட்நாயக்கு பிடிச்சிருச்சு. ஓ, சிறப்பாக செய்கிறாரு, அருமையாக செய்கிறாரு, நாம் கூட அது மாதிரி செய்யலை, சிறப்பாக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு, அப்படிங்கிற மாதிரி ஒரு நவீன் பட்நாயக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் வி.கே. பாண்டியன் ரிட்டையர்ட் ஆகிறாரு. உடனே நவீன் பட்நாயக் என்னிடம் ஆலோசகராக நீ பணிபுரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனை அழைத்து அரசியலில் ஆலோசகராக வைத்துள்ளார். அப்பொழுது நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியன் செய்கிற ஒவ்வொரு சலுகையும் மக்களிடம் சென்று சேருகின்றது, சிறப்பாக மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்னு நவீன் பட்நாயக்கு தெரிஞ்ச உடனே நவீன் பட்நாயக் என்ன பண்ணுறாரு, நவீன் பட்நாயக்கு வாரிசு கிடையாது, அவருக்கு குழந்தையெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு அப்புறம் இந்த வி.கே. பாண்டியன் தான் இந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார போகிறாரு, இவருக்கு நாம் இந்த அடைக்கலத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நவீன் பட்நாயக் நினச்சிட்டு இருந்தார். அப்போது நவீன் பட்நாயக் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் வி.கே. பாண்டியன் தான் எனக்கு அடுத்தது முதலமைச்சர் ஒரிஷாவில் அப்படின்னு நவீன் பட்நாயக்கினுடைய கால்குலேஷன். இந்த எலெக்ஷன் நெருங்க நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனுக்கு ரொம்ப ப்ரொமோட் கொடுத்து நீட்டாக வச்சுருந்தார், நல்ல ஒரு ஆலோசகராக இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் இந்த பிஜேபியில் இருக்கிறாருல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஒரு தமிழன் ஒரிஷாவில் முதலமைச்சராக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சிட்டு எலெக்ஷன் வரும்போது, இப்போ பக்கமாக நடந்து முடிஞ்சதில்லை, அந்த எலெக்ஷனில் தான் எலெக்ஷனில் ஒரு தமிழன் ஒரிஷாவில் முதலமைச்சராக ஆகலான்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்குண்டான வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. நவீன் பட்நாயக் வி.கே. பாண்டியனை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று துடிச்சிட்டு இருக்காரு. ஒரு தமிழனை ஒரிசாவில் நீங்கள் எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வீர்கள்? நம்மளுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, நம்ம இனம் என்ன, ஜாதி என்ன? நீங்கள் முகலாயர்களுக்கே டப்பு கொடுத்து விரட்டி அடித்தவர்கள் நீங்கள், அப்படி இப்படின்னு பேசி திசை திருப்பி உடனே ஒரிஷா மக்களுடைய பேச்சை திசை திருப்பிட்டாரு அமித்ஷா. திசை திருப்பினோடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே பிஜேபி ஆட்சி செஞ்சிட்ருக்கு. அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு, வி.கே. பாண்டியன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஒரிஷாவில் குண்டை தூக்கி மக்களிடம் போட்டுட்டாரு. மாநாட்டில் மக்கள் திசை திரும்பி பிஜேபிக்கு வாக்களிச்சிட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எதுக்குடா பிஜேபிக்கு போட்டோன்னு துடிக்கிறாங்க ஒரிஷா மக்கள். மீண்டும் நவீன் பட்நாயக் வந்திருந்தா அவரு தான் எங்களுக்கு வேணும், அவரு தான் வேணும்னு இப்போ துடிக்கிறாங்க. அது ஒன்றா. ரெண்டாவது நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு தமிழன் ஒரிசாவிலே முதலமைச்சராக இருக்கக்கூடாது. ஆனால்
ஒரு ஆரியன் நீ எப்படா இங்க தமிழ்நாட்டில் வந்து நீ முதலமைச்சர் சிஎம் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று எங்கள் கட்சி இங்க முதலமைச்சர் கட்சி அமைக்க வேண்டும் சொல்லி நீ போராடிட்டு இருக்கிற? ஒரிசாவில் எங்க தமிழன் வந்து இங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஆனா நீ வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி முதலமைச்சர் ஆட்சி பிடிப்பீங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட வேணும். நாங்க உங்களுக்கு ஓட்டு போட வேணும். சொல்லு பார்க்கலாம். எல்லாமே உள்ளது சொல்ல போனா இவர்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஜாதியை எடுத்துக்குவாங்க, கடவுளை எடுத்துக்குவாங்க, மொழியை எடுத்துக்குவாங்க, இனத்தை எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு இதுதான் அரசியல் செய்ய தெரியும். அதனால நான் சொல்றது என்ன, பிஜேபி தமிழ்நாட்டில் நாம் எப்படி வாக்களிக்க முடியும்? வாக்களிக்க முடியாது. நம்ம தமிழன் ஒரிசாவில் வரக்கூடாதுன்னு அமித்ஷா பேசியிருக்காரு மேடையில. பேசின உடனே ஆட்சி மாற்றம் நடந்து இன்றைக்கு ஒரிசாவில் பிஜேபி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்திலே தமிழர்கள் நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி இங்க பிஜேபிக்கு நம்ம வாக்களிக்க முடியும்? சொல்லுவோம் பார்க்கலாம். நம்ம தமிழருக்கு நேர்ந்திருக்கு இந்த கொடுமை. சொல்லுவோம் பார்க்கலாம். ஒற்றுமைதான் பலப்படுத்தும் தமிழர்களுடைய. தமிழ் தேசியம்தான் ஆட்சி பிடிக்க வேண்டும் தமிழகத்தில். ஒண்ணுமே வேண்டாம். நான் சொல்ற தப்பா இருந்தா என்ன, இவன் என்னடா இப்படி ஃபுல்லா பேசுறான்னு நினைச்சுக்கோங்க. வடக்கன் என்ன பண்றான்? 23 மாநிலத்திலே பிஜேபி ஆட்சி செய்கின்றது. அந்த 23 மாநிலத்திலையும் வேலை வாய்ப்பில்லை, சரியான பாத்ரூம் வசதி கிடையாது, சரியான பேருந்து வசதி கிடையாது, சரியான பேருந்து நிலையம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியான கவர்மெண்ட் சலுகையெல்லாம் வருதுல்ல, எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் இவங்களே பங்கு போட்டுக்குவாங்க. அங்கே இவங்க இந்த வடக்கனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கே அது மாதிரி வச்சிருக்காங்க. 23 மாநிலம் படுமோசமா பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்க, வட இந்தியர்கள் கர்நாடகா, ஆந்திரா, தமிழக நாடு என்று படையெடுத்துட்டு இங்க வேலைக்கு வராங்க. இவங்க வடக்க என்ன பண்றான், எலெக்ஷன் வரும்போது பிஜேபிக்கு ஓட்டை போட்டுட்டு நீ கடவுளை பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம கிட்ட அடைக்கலம் பண்ணி வேலை செய்யறான். சொல்லுங்க. ஒவ்வொன்றும் சிந்திக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் சிந்திக்கிறோம்ல, எப்படி வாழ வேணும், எப்படி பிடிக்க வேணும், எப்படி இருக்க வேணும்னு. அதே மாதிரிதான் இந்த அரசியலும் ஒரு குடும்பம் மாதிரி தான். கரெக்டா நிதானிச்சு நெப்பெணி தெரிஞ்சுதான் நாம போனாதான் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். எவனோ வந்தான், பேசுறான், பிடிக்கிறான், அப்படி மேஜிக் பண்றான், ஷோ பண்றான்னு அவனுக்கு ஓட்டு போட முடியாது. தமிழ் இனத்துக்காக, மொழிக்காக, மக்களுக்காக பாடுபடுற ஒரு அரசியல் தலைவரை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா திராவிடர் ஆட்சியிலும் சரி, ஆரியர் ஆட்சியிலும் சரி, என் வீட்டு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, என் வீட்டு பையனுக்கு வேலை வாய்ப்பே இல்லையப்பா. என்னுடைய விவசாய நிலம் 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, மீத்தேன், ஈத்தேனுக்கு என்று விலை போகுது. மழையை வெட்டுறான். ஆந்திரா, கர்நாடகாவில் இல்லாத மழை இங்க இருக்க போதாடா? மழையை வெட்டி சேல்ஸ் பண்ற ஆந்திரா, கர்நாடகா. இயற்கை வளத்தை வித்து திங்கிற நாடு எதுனா இந்த தமிழ்நாடு தான். கேவலம் தூள் என்று தான் சொல்ல முடியும். உண்மையா சொல்றேன். 100 கோடி ரூபாயில கொடுத்து ஆளுக்கு 2000 ஓட்டுக்கு கொடுத்து 100 கோடி ரூபா கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறானா, அடுத்ததும் 10,000 கோடி அடிக்கிறான். இன்னைக்கு பார்க்க போறோம் அமைச்சர் ஊழல் ரைடு, எம்எல்ஏ ரைடு, மந்திரி ரைடு, முதலமைச்சர் வீட்டுல ரைடுன்னு எல்லாம் என்ன உண்மைதான். அதெல்லாம் நம்ம பணம் வந்த பணம் எல்லாம் வெளியே விட மாட்டேங்கிறான். அவங்களே அமைக்க வச்சுக்கிறான். மக்கள் இடத்துல பணப்புழக்கம் இல்ல. கொலை, கொள்ள, கற்பழிப்பு. இந்த தேசம் எங்க போயிட்டு இருக்கு? இந்த வடக்கம் வரான், எங்க தங்க போறான், எவ்வளவு நாள் வேலை செய்ய போறான், எப்போ போக போறான், அந்த லிஸ்ட் எங்க? அவனே கஞ்சா கொண்டாடுறான், அவனே கொலை பண்றான், அவனே மர்டர் பண்றான், அவனே செயின் எடுக்கிறான், அவனே திருடுறான், எல்லா வேலையும் அவனே செய்யறான். அவன் வரான், அவனுக்கு என்ன ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும். என் நாடு வர்றவன் போறவனுக்கெல்லாம் என்ன இது இதா வர்றவன் போறவனுக்கெல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஒரு வீட்டில் இருந்தா ஒரு குறிக்கோள் இருக்கு. இப்படிதான் இவன் தான் இருக்க வேணும், இவன் தான் வர வேணும், அவன் தான் வரணும். அது மாதிரி தான் ஒரு தமிழ்நாட்டில் எவன் வர வேணுமோ அவன் தான் வர முடியும். கண்டவெல்லாம் இங்க வந்து நான் எனக்கு ஆட்சி போடு, நான் ஆட்சி செய்யறேன் துடிக்கிறதுல என்னடா? எங்க நிலம் தமிழ் நிலம், நாங்க தான் ஆட்சி செய்ய வேணும். இங்க எவனும் ஆட்சி செய்யக்கூடாது. தமிழ் தேசியம் தான் ஆட்சி செய்யும். இதுல சில
இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு. என்னமோ பண்ணி தொலைங்க.